மந்திரி பேச்ச கேட்ட கையை நான் இப்பவே போய் தசரதன் கிட்ட பேசுறேன்னு சொன்னாலாம். மந்திரி ஒரு நிமிஷம் நில்லு, இப்படி மகாலட்சுமி மாதிரி போகாதன்னு சொன்னாலாம். என்னை எப்படி போக சொல்ற அப்படின்னு கேட்டாலாம் கையேயி. முதல்ல தலைய அவுத்து ஓபன் ஹேண்ட்ஸா தெரியும்னு சொன்னாலாம். சாரிய ஒன் பிளேட்ல போடு, பொட்டாளி, பூவை தூக்கி வீசி எறி, கையில இருக்கிற பேங்கிள்ஸ உடைச்சு தூக்கி போடு, கோபமா மூஞ்சிய வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாலாம். மாடர்ன் கேர்ள்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோன்னு சொல்ல வேண்டியதானே, இதுக்கு இவ்வளோ டீட்டெயிலிங் தேவையா? கையே மாடர்ன் கேர்ள் மாதிரி ரெடி ஆகிட்டாலாம். இப்ப அவ ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு போனாலாம். இப்ப ரேஜ் ரூம், ஸ்மாஷ் ரூம் அப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாம்பேல, டெல்லியில, பெங்களூர்ல, பூனேல எல்லாம் இப்படிப்பட்ட ரேஜ் ரூம்ஸ் இருக்கு. நமக்கு ரொம்ப கோபமா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்து அதோட சேர்ந்து நம்ம கிட்ட எக்கச்சக்கமா பணமும் இருந்தா இங்க போய் பணத்தை கொடுத்துட்டு அங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் உடைச்சிட்டு வரலாம். ஏழைகளுக்கு வீடு தான் ரேஜ் ரூம், ஸ்மாஷ் ரூம் எல்லாமே. இப்ப விஷயத்துக்கு வரலாம். அரண்மனையில கோபமா இருக்கிறத தெரியப்படுத்த ஒரு ரூம் இருந்ததா. அந்த ரூம் பேர் கோப பவனம்னு சொல்லுவாங்க. அங்க ரெட் பெயிண்ட் அடிச்சிருக்குமா. அங்க போனாலாம் கையே